மனிதனுக்கு மனநிறைவான மகிழ்ச்சி திருமணத்துக்கு முன்பா திருமணத்துக்கு பின்பா? சுருக்கமாக சொல்ல போனோம்னா, ஒரு மனுஷன் கல்யாணம் பண்ணா விளங்குவானா விளங்க மாட்டானா? இவ்வளவுதான் தலைப்பு. ஒரு நல்ல மக்கள், நல்ல உணவு, அருமையான ஏற்பாடு, மிக பிரம்மாண்டமான மேடை, மிக பிரம்மாண்டமான அமைப்போடு எல்லாரும் வந்து உட்கார்ந்துருக்கீங்க. ஏன்னா இன்னைக்கு மனுஷ வாழ்க்கை மாறிக்கிட்டு இருக்கு. எங்க போனாலும் இன்னைக்கு கூட்டம். 3 நாள் லீவு, சனி ஞாயிறு லீவு, ரம்ஜான் லீவு. எங்க போனாலும் பஸ் ஸ்டாண்ட்ல 50,000 பேர் நிக்கிறான், 5000 பேர் நிக்கிறான். நான் ஓடுறேன், எந்த பஸ் வந்தாலும் 500 பேர் ஓடுறேன், திரும்பி வந்துடுறான். இது எங்க ஊர் பஸ் இல்லை அப்படின்னு. நான் இடம் பிடிக்க போறேன், பஸ்ல ஒருத்தன் 1.5 வயசு பிள்ளைய போட்டு போயிட்டான். ஐயோ யாரு பத்த பிள்ளைன்னு வாரி சுற்றி தூக்குறேன். அவன் சொல்றான், நான் இடம் பிடிக்கப்படுத்து கிடக்கிறேன், நீ போய் பின்னாடி அப்படின்ட்டான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி திணிச்சா இடம் பிடிக்கிறான். அதுல ஒருத்தர் என்ன பண்ண தெரியுமா? 2 எலுமிச்சம்பளத்தையும் தாயத்தையும் வச்சுட்டு இறங்கி போயிட்டான். எவனுமே கிட்ட போய் உட்கார மாட்டாங்க. உட்காரான், அத்தாடி எலுமிச்சம்பளம் தாயத்திற்கு என் குடும்பமே 5 பேரும் கிட்ட போக மாட்டேங்கிறான். 1/2 மணி நேரம் பஸ் லேட்டு. எவன் வச்சானோ அவனே பாத்ரூம் போயிட்டு வந்துட்டு அவசர பாக்கெட்ல எடுத்து போட்டு உட்காந்தான். கண்ட்ராக்டர் சொன்னா உன்னால 1/2 மணி நேரம் பஸ் லேட்டுன்னு. இவன் சொல்றான், பேசாம இல்லைன்னா தகடம் வந்துருச்சு, டிரைவர் சீட்டு கீழே சொல்லிடுவேன், வண்டு மூவ் ஆகாதுன்னா. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இடம் பிடிக்கிறான். அந்த நேரம் இது மாதிரி ஒரு அம்மா வந்துச்சு. அந்த அம்மா கிட்ட இடம் பிடிக்க பையும் உள்ள, புள்ளையும் உள்ள, துண்டும் உள்ள. அந்த அம்மா எப்படி திரும்ப இடம் பிடிச்சிச்சு? டப்புன்னு கொண்டையை கலட்டி சீட்டில் வச்சுட்டு அது பாட்டில் போயிடுச்சியா. அது வழியே ஒடியாந்தவன் சீட்டு சும்மா கிடக்கணும் உட்காந்தா கொண்டை ஊசி குறுக்கால ஏத்திருச்சு. இப்ப ஐயோ ஐயோன்னு இறங்கி ஓடுறான். அவன் பின்னாடியே அந்த அம்மா ஓடுது, என் கொட்டையை கொடு, என் கொட்டையை கொடு, என் கொட்டையை கொடு. கடைசியில் அவன் கொண்டையை தான் கொடுத்தான், கொண்டை ஊசியை கொடுக்க மாட்டேன்ட்டான். ஏன்டான்னு கேட்டால், டாக்டர்கிட்ட ஊசி போட போனா இதை காட்டினா தான் கரெக்டாக போடுவார். கொண்டையை நீ வச்சுக்க, ஊசியை நான் வச்சுக்கிறோம்னா கடைசியில் அந்த அம்மா கொண்டையை கையில் வச்சுக்கிட்டு தெரிஞ்சு. வாழ்க்கை அவ்வளவு சிக்கல் இருக்கு. ஆனா பாருங்க எவ்வளவு அமைதியா சந்தோஷமா உட்காந்துருக்கீங்க. வாழ்க்கை அப்படி உட்காந்துருக்கணும். மனுக்குன்னா அப்படி இருக்கணும். பாருங்க எவ்வளவு சிரமத்துல ஒரு மனுஷன் வாழ்றான். ஆனா இறைவனுக்கான விழாவை நம்ம கொண்டாடுறான். ஒரு இறைவன் எப்படி இருக்கணும், நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு பழைய பாட்டுல ஒரு பாட்டுல அழகா சொன்னா, லைட்டா ஒரு எக்கோ மட்டும் கொடுங்க. இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகிறார். இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகிறார். மனிதன் வடித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகிறார். இறைவன் வாழுகிறார். இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகிறார். மனிதன் வடித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகிறார். இறைவன் வாழுகிறார். மனிதன் வடித்த சிலையிலே இறைவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இறைவன் நம்மளை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த இறைவனை நம்ம எந்த நாளும் எந்த நேரம் நினைச்சுக்கிட்டே இருக்கும். நம்ம நினைக்கும் போதுதான் மனித ஆண்டவன் நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சு கொடுப்பான். கரெக்டா அந்த இன்னைக்கு இப்போ பங்குனி உத்திரத்துக்கு மட்டும் வந்து ஆண்டவனை வேண்டிட்டு போயிடக்கூடாது. தினந்தோறும் அவருடைய நாமத்தை சொல்லுகின்ற பொழுதுதான் மனிதனுக்கு அனுக்கிரகங்களும் அமையும் என்று ஆன்மீகத்தில் சொல்றாங்க. ஏன்னா மனுஷ வாழ்க்கையில சிலர்லாம் பொண்டாட்டி நினைப்பு எப்போ வரும்? சாப்பிடும் போது தான் வரும். 7:30 மணிக்கு மேலே தான் சிலருக்கெல்லாம் பொண்டாட்டி நினைப்பே வரும். ஆத்தாடி 8 மணிக்கு மேலே போனால் திட்டுவாளே, சாப்பாடு போட மாட்டாளே அப்படின்னு. காலையில் 6 மணிக்கு கிளம்புறோம், 8:30 மணிக்கு மேலே தான் பொண்டாட்டி நினைப்பு வரும். சிலருக்கு எப்போ பொண்டாட்டி நினைப்பு வரும்? 1ஆம் தேதி ஆனால் வரும். இந்த சம்பளத்தை கணக்கு கேட்பாளே அப்படின்னு ஒரு நினைப்பு வரும். சிலருக்கு 15ஆம் தேதி நினைப்பு வரும். ஆனால் எனக்கெல்லாம் அப்படி கிடையாது, தினம் நினைப்பு வருது. ஏன்னா தினம் சம்பளம் வாங்குறதுனால தினம் நினைப்பு வருது. இப்போ உனக்கு தினம் நினைப்பு வருதா இல்லையா? நம்ம கட்சி ஒரே கட்சி. அப்போ வாழ்க்கையில் சிலர் மனைவியை நினைக்கிறான், சிலரும் பல மனைவிகளை நினைக்கிறான். வாழ்க்கையில எல்லாத்தையும் தான் கலந்து மனுஷன் வாழ வேண்டியது இருக்கு. உண்மையிலே ஒரு குடும்ப சம்பந்தமா தலைப்பு கொடுத்துருக்காங்க. ஒரு குடும்பம்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு அன்னைக்கு ஒரு பாட்டுல சொன்னான். பாடலாம் பாடலாம். லேசா ஒரு கைதட்டு மட்டும் கொடுக்க போதும். நீங்க கேட்கறீங்களா கேட்கலையான்னு நீங்க கொடுக்குற கைதட்டல நாங்க வந்து ஒரு அசஸ்மெண்ட் பண்ணுவோம். ஏன்னா இன்னைக்கு மாமியா மருமக சண்டை பல குடும்பத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. மாமனாருக்கு மருமையனுக்கு சண்டை அவ்வளவா நடக்கிறது இல்லை. கல்யாணம் ஆகி ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்கு. எனக்கு ஓடுற பிரச்சனையில் நான் யார்ட்டையுமே சொல்ல முடியாத பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா பாருங்க எவ்வளவு அருமையா வந்து அமைதியா உட்காந்துருக்காங்க. இதுதான் மிகப்பெரிய சந்தோஷம். தம்பி அந்த நாயும் என்னையும் சேர்த்து ஒரு போட்டோ எடு. அந்த ஓடுது பாரு, டக்குன்னு இடுறான். என் பொண்டாட்டி கேட்குறா, உன் பேச்சை எந்த நாய் கேட்கணும்? இந்த நாய் கேட்டுச்சுன்னா அந்த நாய்கிட்ட காட்டணும். குடும்பத்தில் குழப்பம் விடாமல் ஓடிக்கிட்டு இருக்கும். மனுஷன் எந்த நேரமும் நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான். ஒரு அருமையான தலைப்பு. இதில் 2 4 பேச்சாளர்கள் வந்திருக்காங்க. மிகப்பெரிய அறிஞர் பெருமக்கள் வந்திருக்கக்கூடியவர்கள்லாம்
இறக்கி விட்டோம்னா 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அடிச்சு பிரட்டி எடுக்கக்கூடிய ஆட்கள். அப்படி ஆட்களை தான் கொண்டு தேர்ந்தெடுத்து மஞ்சுநாதன் இறக்கியிருக்கார். இதில் திருமணத்துக்கு முன்புதான் சந்தோஷம் என்ற அணிக்கு தலைமையேற்று வந்திருக்கக்கூடியவர் விஜய் டிவி கலக்கப்போது யார் புகழ், சன் டிவி காமெடி செக்ஷன் புகழ், கலைஞர் தொலைக்காட்சியினுடைய தில்லுமுள்ளு புகழ், ஜெயா தொலைக்காட்சியினுடைய காமெடி கிளப் புகழ், பட்டிமன்ற உலகத்தினுடைய முடிசூடா மன்னனாக வளரக்கூடிய கொங்கு மண்ணுக்கும் கொங்கு மண்டலத்திற்கும் உலகளாவிய புகழை பெற்று தந்து கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகளுக்காக பரிந்து பேசக்கூடிய ஒரே பேச்சாளராக வளரக்கூடிய பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை கோவை KR தூரன் மஞ்சுநாதன் அவர்கள் வந்திருக்காங்க. நல்லவர்கள். ஆஹா, அருமையா கும்பிட்டு வர்றாரு பாருங்க. இதான் நம்மளுக்கு கிடைச்ச பெருமை. ஆனா அவர் சாதாரணமா நினைக்காதீங்க, விவசாயி மட்டும் கிடையாது. 16 மாடுகளை வச்சு பால் கறக்கக்கூடியவர் தான் மஞ்சுநாதன். அவருக்காக ஒரு கைதட்டல் கொடுங்க. எந்த மேடையிலேயே நைட்டு 2 மணிக்கு மேல இருக்க மாட்டார். ஏன்னா 6 மணிக்கு அவர் பால் கறக்க போய் ஆகணும். இப்படித்தான் நேத்து ஒரு பட்டிமன்ற என்ன உட்காரப்பா நீ எல்லாம் மாமச்சனோட கண்ணங்கோடத்துக்கு அவண்டையா மான மரியாதை போயிரு எல்லாம் அவி ஊர்ல பட்டிமன்றம் கொடுக்கலான்னு நினைச்சு வந்திருப்பாங்க. மண்டல்லி பொழப்புல போட்டுறாத மகராசா. நடந்தது தானப்பா சொல்றேன். நடக்கட்டும், நம்மளுக்குள்ள இருக்கட்டும். உனக்கு சம்பளம் வேணாலும் 5000 சேர்த்து தாரேன். 5000க்காக நான் உண்மையை மறைக்க முடியுமா? அதுக்கு வேண்டி சொல்லுவியா? சொல்ல வேண்டிய சொல்லித்தானே ஆகணும். நேத்து போய் மாப்பிள்ளை விடிய காலம் 4 மணிக்கெல்லாம் பால் கறந்துருக்காரு. 1/2 மணி நேரமா பாலே வரல. என்னன்னு லைட்டை போட்டு பாட்டுருக்கா. மாப்பிள்ளை பசுமாடை விட்டு காலமாட்டில் போய் இழுத்துக்கிட்டு இருந்திருக்கான். இப்போ காலமாடு ஈரோடு ஆஸ்பத்திரியில் இருக்கு. மாப்பிள்ளை இங்கே இருக்கான். டாக்டர் ஃபோன் பண்ணாரு, மாடு கொஞ்சம் சீரியஸ் கண்டிஷனில் இருக்கு. அந்த இழுவை இழுந்திருக்கான். மாப்பிள்ளை எந்திரிச்சு கும்பிடையில பார்த்தீங்கன்னா தெரியும், வயிறு கொஞ்சம் உப்புசலாக இருக்கும். போன மாதம் இவர் மாட்டுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி டாக்டர்கிட்ட கேட்டிருக்காரு. அவர் பெரிய மாத்திரை கொடுத்து, அப்படியே கொடுத்தா மாத்திரையை மாடு சாப்பிடாது. ஒரு பைப்பு ஒன்று கொடுத்து அந்த பக்கம் மாத்திரையை வச்சு மாட்டு வாயில் வச்சு உன் வாயை வச்சு ஃபூன்னு ஊது, மாத்திரை உள்ள போயின்னு இருக்கார். போனவன் 1/2 மணி நேரத்தில் தெரிச்சு ஒடியாந்துருக்கான். ஏயா என்னையான்னு கேட்டிருக்காரு. ஒன்றும் இல்லை டாக்டர், நீங்கள் சொன்ன மாதிரியே செஞ்சேன். நான் ஊதுறதுக்கு முன்னாடி மாடு ஊதிருச்சு, மாத்திரை என் வயிற்றுல போயிடுச்சு. அதனால தான் அந்த மாத்திரை கரையாமல் கொஞ்சம் உப்புசமாகவே இருக்கும். அப்படிப்பட்ட சிறப்பு பெற்றிருக்காள் நம்ம மாப்பிள்ளை. அதனால கொஞ்சம் தூக்கலாகவே இருக்கும். போக போகத்தான் கரையும் நம்புகிறோம். அதுக்கு இனிமா கொடுக்க சொல்லிருக்காரு டாக்டர். இனிமா கொடுப்பான் நாளைக்கு. அவருக்கு இணையும் துணையுமாக பேச வந்திருக்கக்கூடியவர் பெருந்துறை கொங்கு மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியிலே முதுகலை தமிழாசிரியராக ஏறக்குறைய 18 ஆண்டு காலமாக பணியாற்றி வரக்கூடியவர். அவரிடம் படிக்கக்கூடிய பிள்ளைகள் 12ஆம் வகுப்பு பொதுத்தேர்வில் மாநில அளவில் முதல் 10 இடத்தை பெறுகின்ற அளவுக்கு மாணவர்களை உருவாக்கக்கூடிய நல்ல தமிழ் உச்சரிப்போடும் நல்ல தமிழ் ஆளுமையோடும் பேசக்கூடிய திறமை படைத்திருக்கிற 3 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழக அரசினுடைய நல்லாசிரியர் விருதை பெற்றிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை தம்பி பெருந்துறை புலவர் கோப்பா ரவிக்குமார் அவர்கள் உருப்படவே மாட்டாயிடா. ஒரு பேராசிரியர் அறிமுகப்படுத்தி சொப்பன சுந்தரி பாட்டை போடுறா. இப்ப சொப்பன சுந்தரி யாரா பதில் சொல்றது? சொப்பன சுந்தரி சிரமப்பட்டு போய் உட்கார்ந்துருக்கு. இல்லை, திருமணத்துக்கு பின்புதான் சந்தோஷம் என்ற அன்னைக்கு தலைமையேற்று வந்திருக்கக்கூடியவர். நம்மளுக்கு ஆந்திராக்காரன் தனி தர மாட்டான், கர்நாடகாக்காரன் தனி தர மாட்டான், கேரளாக்காரன் தனி தர மாட்டான். எப்போ போனாலும் தனி தரக்கூடிய ஒரே மாநிலம் பாண்டிச்சேரி மட்டும்தான். ஆப்பா வேணுமா புல்லா வேணுமா எல்லாம் கொடுக்குறாங்க. பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்கக்கூடிய மெகா தொலைக்காட்சியில் ஒரு கலக்கு கலக்கி கொண்டு இருக்கக்கூடிய பெண்கள் தினத்தன்று ராஜ் தொலைக்காட்சியிலே பேசி பெண்களுடைய ஏகோபித்த ஆதரவை பெற்றிருக்கக்கூடிய எங்களுடைய பட்டிமன்ற யூடியூப் சேனலில் ஏறக்குறைய 60 லட்சம் ரசிகர்களை பெற்றிருக்கக்கூடிய, எந்த நேரத்தில் எங்கு இறக்கிவிட்டாலும் உடனடியாக பசியேறி செல்லக்கூடிய பாண்டிச்சேரி கௌதமி அவர்கள் வந்திருக்காங்க. நல்ல ஒரு கைதிருக்கும். மங்குயிலே பொங்குயிலே செய்தி ஒண்ணு கேளு, நம்மால இட தேடி வரும் நாள் எந்த நல்லு, முத்து முத்து கண்ணால அவன் சுத்தி வந்தா பின்னால, மங்குயிலே பொங்குயில் செய்தி ஒண்ணு கேளு.
உனக்கு வாசிக்க தெரியும், எனக்கு வரி தெரியாதுடா. அவருக்கு இணையும் துணையுமாக பேச வந்திருக்கக்கூடியவர் பன்னெடுங்காலமாக பட்டிமன்ற துறையிலே கோலோச்சி வரக்கூடியவர். சென்னையிலே வண்டலூரிலே மிருகாலஜி படிச்சிருக்காங்க. மிருகங்களோடு எப்படி பழகுவது, மிருகங்களை எப்படி நம்மளோடு பேச வைப்பது, பறவைகளை எப்படி உணவு கொடுத்து பராமரிப்பது போன்ற அந்த தனிப்பட்ட ஒரு படிப்பை படித்து நிறைய பேருக்கு அவங்க அது மாதிரி பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுத்து வரக்கூடியவர். உங்களை பார்த்தா எந்த மிருகமும் கிட்ட வரும். ஆனால் போன வாரம் ஒரு பட்டிமன்றத்தை கூட்டு போனாங்க திருச்செந்தூர் பக்கத்தில். எங்களுக்கு எல்லாரும் நீங்கள் தான் விழாக்குழு பொன்னாட பொத்துனீங்க. அந்த ஊரில் யானையை வச்சு மாலை போட்டாங்க. எங்களுக்கெல்லாம் மாலை போட்ட யானை இந்த அம்மாவை பார்த்த உடனே தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிருச்சு. யானை பாகம் பின்னாடியே ஓடுறான், யானை யானை யானை. அப்புறம் போய் பிடிச்சி நிப்பாட்டி நான் கேட்டேன், ஏன் இந்த அம்மாவுக்கு மட்டும் மாலை போடலைன்னு. ஒரு யானை இன்னொரு யானைக்கு மாலை போடாது சார், இது மாதிரி தான் ரிட்டர்னில் விடும் அப்படின்னு. அப்புறம் அந்த உருண்டையை கொடுத்தாங்க, அதைத்தான் கொடுத்தோம். சென்னையிலேருந்து வந்திருக்கக்கூடிய சென்னை ராணிக்குமார் அவர்கள் வந்திருக்காங்க. நல்லவர்கள். சின்ன பொண்ணுதான் படுது அம்மா அம்மாடி, கண்ணுக்குள்ளதான் மிருகம் அடிக்கு சும்மா சும்மாடி. ஆனந்த காத்தும் வீசுது, சாமந்தி காத்தும் அடிக்குது. ஆஹா, இந்த அம்மாவை சின்ன பொண்ணு சொன்ன ஒரே பெரிய பையன் நீ தாப்பா. நம்மளுக்கு கீபோர்டு இசைக்கு வந்திருக்கக்கூடியவர் ஏஆர் ரஹ்மான் இசைக்குழுவிலே 7 ஆண்டு காலமாக பணிபுரிந்து அவருடைய இசை ஞானத்தை செவி ஞானத்தால் பெற்று சுருளி அருவியில் இருக்கக்கூடிய ஒரு சித்தர் திருவேங்கடம் அவர்களுடைய இசை திருவடிகளை பற்றி அவர்கிட்ட ஃபஸ்ட்டு திருவேங்கடக்கிட்ட ஒரு ஃப்ளூட்டு தான் கற்றுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் தான் கீபோர்டு வாசிக்க ஆரம்பித்தார். பாசத்துக்குரிய அருமை தம்பி திருவேங்கட உமாநாத் அவர்கள் வந்திருக்காங்க. நல்ல ஒரு கைத்தட்ட கொடுங்க. சிறந்த இசை ஞானம். நம்மளுக்கு ரிதம்பேடு இசைக்கு வந்திருக்கக்கூடியவர் தமிழகத்திலேயே ரிதம்பாடு வாசிப்பதிலே டாக்டர் பட்டம் பெற்ற டாக்டர் செல்வராஜ் அவர்கள். ஒரு 2 நிமிஷம் திறமையை காட்டுங்கண்ணே, மக்கள் நல்லா ரசிக்கிறாங்க.
நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பார்ப்போம். திறமையான இசைக்கலைஞர்கள். ஆர்கெஸ்ட்ராவில் 20 பேர் வாசிக்கக்கூடிய 2 இசைக்கலைஞர்கள் வாசிக்கிறாங்க. நாங்கள் பேசுறதும் பாடுறதும் உங்களை வந்து சேருதுன்னா அதுக்கு காரணம் அருமையான ஆடியோ. கமல் சூப்பராக இருக்கியா, அருமையாக இருக்கு, இப்படி தான் இருக்கணும். கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிமா சிரிக்கிறா? ரைட், ஓகே. வீட்டை விட்டு வந்துட்டா சிரிக்க வேண்டியது தானே. நம்மளுக்கு ஒரு பையன் 6 வருஷம் மைக் செட் போட்டான். போன வருஷம் தான் கல்யாணம் ஆயிடுச்சு. நேற்று பார்த்தேன், என்னடா குழந்தை குட்டி உண்டானதான் கேட்டேன். கட்டை எடுத்துக்கிட்டு விரட்ட ஆரம்பிச்சுட்டான். ஏன்டா விரட்டுறாயினே, நைட்டு பூரா உன்னைய பார்த்துக்கிட்டு தான் எனக்கு குழந்தை குட்டி வந்திருப்பான், நீ போயிட்டு வாப்பா அப்படின்ட்டான். அப்படிலாம் இல்லாமல் எங்களை யூடியூப்பில் படம் எடுத்து கொண்டிருக்கக்கூடிய கிராமத்து பட்டதாரி யூடியூப் சேனலுடைய நிறுவன தலைவர் கிருஷ்ணா அவர்களுக்கும், கொங்கு மஞ்சுநாதன் யூடியூப் சேனலுடைய நிர்வாக இயக்குனர் கீனா அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லி, அருமையா நல்லா வந்து ரசனையோடு உட்கார்ந்திருக்கிய உங்கள் ரசனைக்கு ஒருபோதும் நாங்கள் குறை வைத்து விட மாட்டோம் என்ற ஆணித்தரமான உத்தரவாதத்தை சொல்லி, முதல் விவாதத்தை தொடங்குவதற்காக நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை கோவை KR மஞ்சுநாதன் அவர்கள் உங்கள் கைதட்டலோடு வருகிறார். நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பாப்போம். ஹலோ 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 டெஸ்டிங். ஹலோ ஹலோ, கொஞ்சம் கெயின் வைய. 2 நாளைக்கு முன்னால் ஒரு மைக் செட்காரர் எனக்கு செய்வனை வச்சுட்டாரு, அதனால குரல் போயிடுச்சு. கொஞ்சம் கெயின் வை. நீ எத்தனை பேருக்கு வச்சியோ திருப்பி வச்சிருக்காங்க. ஹலோ ஹலோ, கொலங்கொண்டக்காரி தாய செல்லியாயி அவ மண்ணப்பகுந்தவளா மதுக்கரையும் செல்லாண்டி பூமி வந்து ஒதுக்கல்ல போட்டு நாடுப வந்து நட்டாத்து போசகல்லும் எங்க பெரிய செல்லியண்டி அம்மா. எங்க வேறான பெரியக்கா அங்க மதுக்கரை எல்லாம் விட்டு குளங்கொண்ட வீதிக்கு நான் கூப்பிட்டு அழைக்கிறேனே. அடி 26 கூட்டத்துக்கு குலசாமியாயிருக்கு தாய செல்லியம்மா கண்ணங்குளம் பாத்தியப்பட்டா. எங்க மாம மச்சான் போட்டாங்க ஒரு விடி நூலு. இன்னைக்கு குதிரை துளுக்கு முட்டு குடிக்கம்பளாடு முட்டு அங்க கராட்டு ரத்தம் கொண்டு எங்க அப்ப முனியப்ப நின்று வதமாடி வேற நான் கூப்பிட்டு அழைக்கமா. அங்க மண்டப்பகுந்தது போக மூடு கல்லு போட்டது போவ சாஞ்சு நின்னாலாஞ்சபுத்திரத்து ராசமண்ணு. அந்த ராசமன்னனுக்கு மண்ணை பகுந்து வச்சதால் மதுக்கரை சொல்லி என்று இன்னைக்கு பூமி பகுந்து வச்சதால் பூக்கரை சொல்லி இன்னும் வேறு வாங்கி அந்த மணலூர் எல்லையிலே மாயவமாயனூர் எல்லையிலே இன்னைக்கு காவேரி ஆத்தங்கரையில அமராவதி ஆத்தங்கரையை விட்டு எங்க தாய் செல்லாண்டி எங்க பேரான பெரியக்கா இன்னைக்கு என்ன வதம் ஓடி வர. அம்மா உனக்கு சட்ட குதிரையம்மா சாஸ்தாங்க வேட்டையம்மா, சட்ட குதிரையம்மா சாஸ்தாங்க வேட்டையம்மா, உண்டி உடக்கையம்மா உனக்கு உடுக்க சத்தம் பாடலம்மா. அவ பம்பை எடுத்தவளா பாம்பு சட கொண்டவளா அந்த பரமனோட பத்தினியா. இன்னைக்கு உடுக்க எடுத்தவளா உத்தராச்சம் போட்டவளா அந்த உதயனோட பத்தினியா. அம்மாடி இருந்த இமையல்லையிலே நீ இருந்த இமையலையிலே அந்த பனிச்சருக்கு மேலாலே அந்த பார்வதி ஆபத்தினியா. அந்த மலையாள எல்ல விட்டு விளையாட பெண் பிறந்த எங்க தாய் செல்லக்கா இன்னைக்கு இந்த கண்ணங்குளத்தை கட்டியாண்ட பெருமாட்டி நான் கூப்பிட்டு அழைக்கிறேனே. நீ கொண்ட முடிய வந்து கூட்ட களரியிலே நீ குதியாட்டம் போட்டு 7 கன்னிகளா ஓடோடி வாங்கலம்மா. அங்க 7 கண்ணி காவலாமா தென்மண்ணையா தங்கரையோரா. இன்னைக்கு இந்த குளங்கொண்ட வீதியிலே அவ கொண்ட முடி ஊவழக அந்த குரங்காட்டு பேரழக அவ அள்ளி முடிச்சழக அந்த ஆசரப்பு வாயழக அந்த சிங்க முகவாகனியே உனக்கு நாளக்கால வேலையிலே உனக்கு பாலால் பொங்கலம்மா.
காலக்கால வேலையிலே பாலால் பொங்கலம்மா பச்சரிசி மாவிளக்கு இன்னைக்கு தேனால் பொங்கலம்மா உனக்கு தனி அரிசி மாவிளக்கு நாங்க கட்டி கடனை கழிக்க வந்த தாய செல்லுக்கா இந்த கண்ணங்குளச்சாமிக எங்க போய் காலு வச்சாலு அங்கே பாம்பா இருந்த பக்க படலா தலையோனு அங்க கொம்பா இருந்த பக்க குருத்தா தலையோனு இந்த குளப்பாட்டு மக்கா இன்னைக்கு தமிழ்நாட்டு எல்லையிலே இன்னைக்கு உலகம் முச்சோடு இருந்து வர தந்தாளா எங்க மதுக்கரை செல்லக்கா இன்னைக்கு குளங்கொண்ட வீதியிலே செல்லாண்டி அம்மனே நான் பாடி அழைக்கிறேனே ஆத்தா குளங்கொண்ட செல்லுக்கா பாடி அழைக்கிறேனே ஓடோடி வாங்கலம்மா அல்லை கட்டுமா தாயே அல்லை கட்டுமா அவ அக்காதன் கையால் வர அல்லை கட்டுமா அல்லை கட்டுமா தாயே அல்லை கட்டுமா அவ அக்காதன் கையால் வர அல்லை கட்டுமா அல்லை கட்டுமா தாயே அல்லை கட்டுமா அவ அக்காதன் கையால் வர அல்லை கட்டுமா தாயே சொல்லாண்டி அபைய குரல் கொடுத்த அந்த நேரோடி வரும் ஜாமைய போறத்தால அழைக்கட்டுமா அந்த மதுக்கரை எங்கெல்லாண்டிய அழைக்கட்டுமா வீராத்தி கோயில் கொண்ட பாலாத்தி காரியமா இருக்கக்கூடிய மாறியல அழைக்கட்டுமா அந்த மணலூர் செல்லாண்டிய அழைக்கட்டுமா அழைக்கட்டுமா தாயே அழைக்கட்டுமா அவ கதங்கையல் வர அழைக்கட்டுமா அழைக்கட்டுமா தாயே அழைக்கட்டுமா அவ கதங்கையல் வர அழைக்கட்டுமா தாயே சின்னக்கா பெரியக்கா ஏழேழு தெய்வக்கா பொறுக்க மாட்ட கோயமது காரியமா கோண கொண்ட நீலிகளை அழைக்கட்டுமா அந்த குணமான காளிகளை அழைக்கட்டுமா அங்க கொடுப்பாள அங்காள தாயவளை அகிலாண்டி நாயகிய அழைக்கட்டுமா அந்த அத்தனூர் அம்மனைய அழைக்கட்டுமா அழைக்கட்டுமா தாயே அழைக்கட்டுமா அவ அக்காரன் கையால் வர அழைக்கட்டுமா அழைக்கட்டுமா தாயே அழைக்கட்டுமா அவ அஞ்சிரந்தையால் வர அழைக்கட்டுமா தாயே செல்லாண்டி கொடுப்பாள அங்காள தாயவளை அகிலாண்டி நாயகைய அழைக்கட்டுமா அந்த அஜானூர் தேவியலை அழைக்கட்டுமா கொத்த குதிரையில ஒரு சுத்தம் மாறியவ ஓகாட்டு மாலியல அழைக்கட்டுமா அந்த ஓகார தேவியலை அழைக்கட்டுமா பட்டபடி எடுத்த முள்ள மாறியவ வக்காட்டு காளியல அழைக்கட்டுமா அந்த அத்தனூர் அம்மனைய அழைக்கட்டுமா அழைக்கட்டுமா தாயே அழைக்கட்டுமா அவ அக்காரன் கையால் வர அழைக்கட்டுமா அழைக்கட்டுமா தாயே அழைக்கட்டுமா அவ அக்காரன் கையால் வர அழைக்கட்டுமா அடி அம்மா செல்லாண்டி 7 பேர் அழைச்சா ஒருத்தி அழைச்சு வந்திருக்கிறையே 6 கன்னிகள் எங்க அம்மா குதிக்கிறாளா தாயி குதிக்கிறாளா அவ குட்டிரத்த வேணும்னு குதிக்கிறாளா ஆடுறாளா தாயி ஆடுறாளா அவ ஆடுறத வேணும்னு ஆடுறாளா குதிக்கிறாளா தாயி குதிக்கிறாளா அவ குட்டிரத்த வேணும்னு குதிக்கிறாளா ஆடுறாளா தாயி ஆடுறாளா அவ ஆடுறத வேணும்னு ஆடுறாளா ஆட்டுறத முடிநாக்கு நலையோ 500 ஆட்டுறத அடிநாக்கு நடையில குதிக்கிறாளா தாயி குதிக்கிறாளா அவ குட்டிரத்த வேணும்னு குதிக்கிறாளா ஆடுறாளா தாயி ஆடுறாளா அவ ஆட்டுறத வேணும்னு ஆடுறாளா தாயே செல்லக்கா 7 தெய்வமா சட்டேடு தெய்வமவ 7 தெய்வமவ சட்டேடு தெய்வமவ 4 தெய்வமவ முடிச்ச தெய்வமவ 4 தெய்வமவ
வேணும்னு ஆடுறாளோ. ஆனாடு கோனாடு அழகுபட்டி வளநாடு ஊஞ்சல் ஒரு பட்டனக 9 தலவாச வாசல் ஒரு பட்டனக 18 தலவாச திருக்காம்புலி ஒரு சின்னப்படி வளநாடு ஆக்காம்புலி ஒரு ஆனபடி வளநாடு வளநாடு எல்லாம் விட்டு வாராளே தங்காய் வருஷம் ஒரு பிள்ளை எல்லாம் தாராளே தங்காய் வளநாடு எல்லாம் விட்டு வாராளே தங்காய் வருஷம் ஒரு பிள்ளை தாராளே தங்காய் குடிக்கிறாளா தங்க குடிக்கிறாளா கூட பிறப்பு வேணும்னு குடிக்கிறாளா ஆடுறாளா சாமி ஆடுறாளா அந்த மாற வேணும்னு ஆடுறாளா. தாயே தங்கா கூட பிறந்தவளை குணமுள்ள தாயாளே அதுக்கான செல்லாட்டியால் வளர்க்கப்பட்ட அன்னமார் சாமிகளே ஆறாடு ஓராடு விட்டு இன்னைக்கு இந்த குளவண்ட வீதியிலே நான் கூப்பிட்டு அழைக்கிறேனே அண்ணா உனக்கு வீச துடிக்கலையோ வெங்கோ மாவளியோ உனக்கு கண்ணு துடிக்கலையோ வெங்கோ மாவளியோ அண்ணம்மார் இருவருமே அந்த சட்ட குதிரையிலே அந்த சமுத்திரத்து வீதியிலே அவர் எடுத்து வரான் ஜாட்டகையிலே இன்னைக்கு வாரசலத்துக்கெல்லாம் வரமல்லித்தார சாமிகளே இன்னைக்கு இந்த குளமண்ட வீதியிலே உனக்கு குளமான மனம் இல்லையோ அப்பா முடியா இன்னைக்கு காணச்சடையினவே கண்டருக்கு காலனவே ஆடச்சடையினவே இன்னைக்கு அரக்காட்டு முடியனவே அந்த 18 படி கருப்பே இன்னைக்கு நான் கூப்பிட்டு அழைக்கிறேனே அப்பா கருப்பா ஓடோடி வாப்பா. அங்கே அங்கே இடி முழங்குது முடியாத தங்க கால சமினது அங்கே இடி முழங்குது கருப்பராமி தங்க கால சமினது மலையா மலையழக மாமலைய ஒன்று வண்டி மலையா மலையழக மாமலைய ஒன்று வண்டி சிலையாயிருக்கும் அவன் கொலை கொண்ட வீதியில அங்கே ஐயா அங்கே அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசமினது அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசமினது. கட்ட குதிரையில சதுராடு வேட்டையிலே குதிரையில சதராடு வேட்டையில கோலமண்ட வீதியில கோலமுள்ள கருப்ப அங்கே ஐயா அங்கே அங்கே கிட்டி முழங்குது கருப்பனாம தங்க கலசமினது அங்கே கிட்டி முழங்குது கருப்பனாம தங்க கலசமினது. எல்லாராடி ஏறி வர போய்க்கிருப்பே எல்லா விட்டு எல்லாராடி ஏறி வர போய்க்கிருப்பு அண்ணமார கூட்டிக்கிட்டு ஆடி வரதை குட்டி கருப்பனவே அவ சுருளாடு போட்டையவே பார்த்தா பையன் மறைஞ்சது கருப்ப வந்தா பக்கத்தில் தூள் பறக்குது பார்த்தா பையன் மறைஞ்சது கருப்ப வந்தா பக்கத்தில் தூள் பறக்குது கேட்டா பையன் மறைஞ்சது கருப்பனுக்கு குட்டை வந்தா தூள் பறக்குது பார்த்தா ஐயா பார்த்தா பார்த்தா பையன் மறைஞ்சது கருப்ப வந்தா பக்கத்தில் தூள் பறக்குது கேட்டா பையன் மறைஞ்சது கருப்ப கிட்ட குட்டை வந்தா தூள் பறக்குது கொலகொண்ட வீதியில கொண்டாட்ட போட்டு வல்ல வர என்று சொல்லி ஆடி வர பார்த்தா ஐயா பார்த்தா பார்த்தா பையன் மறைஞ்சது கருப்பு இங்க குளங்கொண்டைக்கு வந்தா இன்னைக்கு போற பக்கமெல்லாம் அங்க முடிச்சோளா பறக்குதப்பா. நல்ல ஒரு கைதட்டு கொடுப்பாங்களே வந்து சாமியில மாலை ஏற்று